வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் மேற்கொண்ட போர்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற போர் என்ன அப்படின்னா கர்நாடிக் வார்ஸ். கர்நாடிக் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் இருந்த ஒரு பகுதியோட பெயர். சரியா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது சவுத் இந்தியா. கோரமண்டல் கோஸ்ட் இருக்குது இல்லையா, சோழமண்டல கடற்கரை, இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் என்ன கர்நாடிக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ள ட்ரேடர்ஸ் வந்து இதை சொல்லி அழைச்சாங்க. அது நாளடைவில் அதோட பகுதியாக பேராக மாறிடுச்சு. இந்த கர்நாடிக் ரீஜன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் லைன் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட், கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் சோழமண்டல கடற்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன இந்த கர்நாடக பகுதி. இது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே ஸ்டேட்ஸான எந்தெந்த மாநிலங்களெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு, ஈஸ்டர்ன் கர்நாடகா, நார்த் ஈஸ்டர்ன் கேரளா அண்ட் சதர்ன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இப்படி இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்த ஒரு பகுதி தான் என்ன கர்நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி. இங்கே நடைபெற்ற போர்கள், அதனால தான் இந்த போரோட பேர் என்ன கர்நாடிக் வார்ஸ். ஓகே, இந்த பகுதியில் மொத்தம் 3 போர்கள் நடந்திருக்கு. 3 போர்லையும் 2 சைடில் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்டியை ஃப்ரெஞ்சும் இன்னொரு பார்ட்டியை இங்கிலீஷும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், பிரிட்டிஷா ஃப்ரெஞ்சா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக சொல்லணும்னா இந்த கர்நாடக போர்கள் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். சரியா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நடுவில் நின்ன மாதிரி இருக்கும். 3 போர்கள் தொடர்ச்சியாக இருக்காது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கும். இந்த கேப்பில் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும். 3வது கர்நாடக போர் நடந்து முடிஞ்சிருக்க டைமில் தான் பேட்டில் ஆஃப் பக்சார் நடந்திருக்கும். சரியா, ஸோ இது கால வரைப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் ஆனது இந்த கர்நாடக போர்கள் தான். 2வது பேட்டில் ஆஃப் பிளாசி, 3வது பேட்டில் ஆஃப் பக்சார். என்னதான் இந்த போர்கள் வந்து ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் கம்மியாக தான் இருக்குது, இங்கிலீஷ் தான் இந்தியாவில் வந்து அவங்களோட மோனோபாலியை செலுத்துவாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தாலும் டிசைடிங் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி தான். சரி, கர்நாடக போர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரகிள் ஃபார் பவர். சரியா, ஏன்னா பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு வந்து சைடாக தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர மெயினாக களத்தில் இறங்கலை. ஓகேயா, ஸோ முழுக்க ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரகிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த கர்நாடிக் வார்ஸ் நடந்திருக்கு. சரி, எதுக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஃபைட் வந்துச்சு அப்படின்னா இந்த 18th செஞ்சுரி டைமில் ஆல்ரெடி பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, போர்ச்சுகீஸையும் டச்சையும் விரட்டியிருப்பாங்க. டேனிஷ் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்போ மீதி இருக்கிறது யார், இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் மட்டும்தான். ஸோ இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் காம்படிஷன். அண்ட் யூரோப்லேயும் இந்த டைமில் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனை அப்படி என்ன ஆகும் அப்படின்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய இவங்களோட காலனிகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, இந்தியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி காலனிஸ் தான். இவங்களுக்கு வந்து நிறைய காலனிகள் இருக்குது. காலனி அப்படிங்கிறது ஒரு நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம போய் ஆதிக்கம் செலுத்துறது அந்த மாதிரி. சரியா, பிரிட்டிஷ்காரங்க வந்து இப்போ இந்தியாவுக்கு சொந்தமானவங்க கிடையாது. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வந்து அவங்களோட ஆதிக்கத்தை இங்கே செலுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இந்தியா வந்து ஒரு காலனி. இதே மாதிரி உலகம் முழுக்க நிறைய காலனிகள் இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. பிரிட்டன் மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸு, டேனிஷு, நிறைய கண்ட்ரீஸ்க்கு நிறைய காலனிகள் இருக்குது. ஸோ இந்த மெயின் கண்ட்ரீஸில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா அது அவங்களோட காலனிகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு தாக்கத்துக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் கர்நாடிக் வார்ஸ். எதுக்காக அப்படின்னா யூரோப்பில் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன், அதாவது ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு மன்னர் இறந்துருவார். அவருக்கு அப்புறம் யார் அரசராக வர்றது அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்கும். இதில் ஒரு லேடி வந்து என்ன செய்வாங்க, அரச பதவியை ஏற்றுப்பாங்க. பட் இதை ஒரு டீம் அப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு பக்கம் ஃப்ரான்ஸும் இன்னொரு பக்கம் பிரிட்டனும் இறங்கும்போது யூரோப்பில் ஒரு போர் வெடிக்குது. இந்த போர் உலகெங்கும் இருக்கக்கூடிய அவங்களோட காலனிகளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இந்தியாவில் எதுவாக முடியுது, கர்நாடக போர்களா. சரியா, கர்நாடிக் வார்ஸ். In the 18th century, 3 Carnatic wars were fought between various Indian rulers, British and French East India Company. பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் இந்த வார் நடந்தது அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்தாச்சு. அது என்ன வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ் அப்படின்னா 2 பகுதிகளில் வாரிசுரிமை வந்து இங்கேயும் நடந்திருக்கும். சரியா, எப்படி யூரோப்பில் யார் அடுத்த அரசர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கோ அதே மாதிரி இந்தியாலையும் 2 பகுதிகளில் யார் அடுத்த
அரச பதவியை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும். எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போரோட பேராக இருக்கிற இந்த பகுதி தான் கர்நாடிக். ஒன்று மெயினான இடம் இது ஒன்று, ரெண்டாவது ஹைதராபாத். சரியா? இந்த ரெண்டாவது பகுதி. இந்த ரெண்டு பகுதியிலையும் அடுத்த நிசாம் யாரு, நவாப் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த டைமில் தான் இங்கே ரெண்டு பேரும் அந்த அரச பதவிக்கு சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு பார்ட்டிக்கிட்ட ஃப்ரெஞ்சும் இன்னொரு பார்ட்டிக்கிட்ட இங்கிலீஷும் சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போர்களாக நடக்கும். ஆன் ஐதர் சைட் ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வர் ரைவல் கண்ட்ரீஸ் இன் யூரோப். அவங்க ட்ரேடில் ஈடுபட்ட காரணம் தான் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாகவே பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் எனிமீஸ் தான். தியர் ரைவல்ரி கண்டினியூட் இன் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். It resulted in a series of military conflicts in the south known as the Carnatic Wars, which spanned from 1746 to 1763. இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு, கர்நாடக போர்கள் 3 போராக நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டினியூஸ் வாராக இல்லை, பிரேக் இருந்துச்சு. ஸோ எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1746 to 1763. சரியா? நான் சொன்ன மாதிரி பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரெண்டு வாரும் இந்த வாருக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. சரியா? ஒன்று லேட்டராக. திஸ் வார்ஸ் ரிசல்டட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரிமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ நமக்கு இங்கே முடிவு தெரிஞ்சிருச்சு. இந்த வாரோட முடிவில் பொலிட்டிக்கல் சுப்ரிமசி, அதாவது அரசியல் மூலமாக இந்தியாவில் யார் கால் ஊன முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக தெரிஞ்சுட்டு, பட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கர்நாடிக் வார்ஸ் 3 வார் நடந்தது இல்லையா, 1746 to 1763. அந்த 3 வாரம் எந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வைக்கணுமா வருஷத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் குரோனாலஜி கேட்கும்போது நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ படித்து வைக்கிறது நல்லது. அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. 2-3 தடவை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதுவே ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். பட் வருஷங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 to 48 முதல் கர்நாடக போர் நடக்கு. சரியா? அந்த வாருக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான், ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் அண்ட் 7 years வார் ஃபவுட் இன் யூரோப் ஹேட் தியர் ரீபர்கஷன்ஸ் இன் இந்தியா. ஆஸ்திரியாவில் நடந்த அந்த வாரிசுரிமை போர் தான் இந்தியாவில் நடந்த போர்களுக்கான காரணம், அதோட எதிரொலிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரியன் ரூலராக இங்கே யார் இருக்கா, சார்ல்ஸ் தி 6. சரியா? 6ஆம் சார்லஸ் வந்து இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 1740 இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் த்ரோனுக்கு வருவா அப்படின்னு பார்த்தா இவங்களோட மகளான மரிய தெரசா. சரியா? இந்த மரிய தெரசாவோட அரச பதவி ஏற்ப வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. அதை எதிர்க்கிறது யார், முக்கியமாக ஃப்ரான்ஸ். சரியா? ஃப்ரான்ஸ் டிட் நாட் சப்போர்ட் ஹர் சக்சஷன் அண்ட் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் ஜெர்மன் ஸ்பீக்கிங் டெரிட்டரிஸ் ஆஃப் ஆஸ்திரியா. அந்த ஆஸ்திரியாவில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவேரியா, சாக்சனி அண்ட் ஸ்பெயின். இந்த பகுதிகளோடு சேர்ந்துட்டு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியன் பீப்புளை மரிய தெரசாக்கு எதிராக திருப்புறாங்க. சரியா? ஸோ ஃப்ரான்ஸ் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பிரிட்டன் இன் அதர் ஹேண்ட் இவங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் நடந்திருக்கு. ஃப்ரெட்ரிக் ட்ரூ known as Frederick the Great of Prussia, taking advantage of the emerging political situation, invaded and annexed Silesia and Austrian province. இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் ஃப்ரெட்ரிக் டூ அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, பிரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, ஆஸ்திரியாவோட ஒரு பகுதியான சிலேஷியா அப்படிங்கிற பகுதியை தன்னோட பக்கம் இணைச்சிட்றாரு, அவரோட நாட்டோட இணைச்சிட்றாரு வித் தி சப்போர்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். இந்த இடத்துல யார் சப்போர்ட் பண்ணியிருக்கா, ஃப்ரான்ஸ். சரியா? எப்போவுமே ஒரு அரசியலில் நிலையான ஒரு நிலை இல்லை அப்படின்னு தெரியும் போது, அது வீக்காக இருக்குது அப்படிங்கிற உண்மை வெளியே தெரியும் போது சுற்றி இருக்கிற எல்லாருமே அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பகுதியை தனக்கு சாதகமாக இழுக்க பார்ப்பாங்க. அதுதான் எப்போவுமே நடக்கும். சரியா? The wars fought between Britain and France in Europe also led to clashes between these two countries over their colonial possessions in North India, North America and India.
யூரோப்பில் நடந்த இந்த போர் அவங்களோட காலனிகள்லையும் என்ன செஞ்சது, எதிரொலிச்சுது. முக்கியமாக நார்த் அமெரிக்காலையும் இந்தியாலையும். சரியா, நார்த் அமெரிக்காலையும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இதோட கண்டினியூஷனாக தான் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து நடந்திருக்கும். சரியா, அது எக்ஸாக்டாக 1775 to 1783 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அது இதில் நடந்த பிரச்சனைகளோட தொடர்ச்சி. சரியா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு இது ஒரு 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 ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு இல்லையா, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷனை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸோட பார்க்க வேண்டியது இருக்குது. When the war broke out, the new governor of Pondicherry Duplex appealed to Morse, the governor of Madras, to remain neutral. இந்த வார் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் வரும். ஏன்னா எதிரி பக்கத்துலேயே இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ பாண்டிச்சேரியோட கவர்னராக இருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, மெட்ராஸ் கவர்னரான மோர்ஸ் அப்படிங்கிற பர்சன்ட்டை நீங்கள் வந்து சண்டை எதுவும் போட வேண்டாம், நம்ம நியூட்ரலாக இருப்போம், சமாதானமாக போகலாம், பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யூரோப்பில் வாரில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களோட காலனியில் இருக்கக்கூடிய வணிக கம்பெனிகளுக்கு தேவையான பணமோ பொருளோ ஆயுதங்களோ அனுப்ப முடியல. ஸோ ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வீக்காக இருக்காங்க. பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணால் கூட திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்கக்கிட்ட வெப்பனோ இல்லை மென்னோ இல்லை. சரியா, ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ சண்டை வேண்டாம், நியூட்ரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்னர் வந்து மெட்ராஸ் பகுதிகளில் ஃப்ரெஞ்சு பகுதிகளுக்கு கவர்னராக இருக்கக்கூடிய மோர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸை வம்புக்கு இழுக்கிறாங்க. சரியா, என்ன பண்ணுறாங்க, கமோடர் பர்னட் அப்படிங்கிற ஒரு பர்சனோட தலைமையில் ஃப்ரெஞ்சு வெசல்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. சரியா, ஃப்ரெஞ்சு கப்பல்களையும் சரி அவங்களோட குட்ஸையும் சரி என்ன செஞ்சிடறாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் கோவத்தில் மோர்ஸ் என்ன பண்ணுறாரு, திருப்பி பிரிட்டனை அட்டாக் பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அட்டாக் பண்ணிடுறாங்க. டியூப்ளெக்ஸ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளோட வீக்னஸ் நமக்கு தெரியும், திருப்பி அட்டாக் பண்ண போனால் நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது தெரியும். பட் என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. Duplex, shocked by this incident, appealed to Anwaruddin, the Nawab of Carnatic. இவங்கக்கிட்ட எப்படியாவது ஹெல்ப் வேணும் இல்லையா, நம்ம தோற்று போகக்கூடாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் கிட்ட இருக்கிறது யார், அந்த கர்நாடிக் பகுதி தான். அந்த நவாபான அன்வாருதீன் கிட்ட என்ன செய்கிறாங்க, ஹெல்ப்புக்கு போகிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிட்டனாக அன்வாருதீனுக்கு ஏதாவது கிடைக்கணும் இல்லையா. அன்வாருதீன் யார், கர்நாடிக் நவாப். சரியா, அந்த கர்நாடக பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கான நவாப். டியூப்ளெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா மெட்ராஸை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்வாருதீன் என்ன பண்ணுறாங்க, ஓகே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு ஹெல்ப் ஹிம் டு அவாய்ட் வார் வித் தி இங்கிலீஷ் ப்ரிவைல்டு ஃபார் சம் டைம். ஏன்னா அவங்களுக்கு இப்போது ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொன்னால் கூட அங்கேருந்து ஃபோர்ஸஸ் வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கர்நாடிக் நவாபான அன்வாருதீன் கிட்ட சொல்கிறாங்க. அன்வாருதீனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. மீன்வைல் டியூப்ளெக்ஸ் கான்டாக்டட் லா போர்டனேஸ், த ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் ஐல் ஆஃப் ஃப்ரான்ஸ், who appeared in the Indian waters with the 8 warships. நம்ம சொன்னோம் இல்லையா, நமக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு எங்கே புதுச்சேரியில் இருந்துட்டு டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னருக்கு சொல்லி எங்களுக்கு ஃபோர்ஸஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னது, 8 போர்க்கப்பல்கள் இந்தியன் வாட்டர்ஸ்க்கு வந்து வருது. பெய்டான், who led the Indian squadron with his 4 ships, intercepted the French squadron and in the battle on 6th July 1746. Peyton suffered reverses and retreated to Hooghly, Calcutta, expecting some more ships from Britain. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு வார்ஷிப் என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் வார்ஷிப்பை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. சரியா, ஸோ இவங்க திருப்பி எங்கே போயிடுறாங்க, கல்கட்டா பகுதிகளுக்கு திருப்பி போயிடுறாங்க. இப்போது இந்த டைம் பிரிட்டனுக்கு ஹெல்ப் தேவை இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உதவி வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல வீக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கேருந்து அவங்களுக்கு உதவி கிடைச்சதும் அந்த வலிமை இன்மை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பக்கம் போயிடுச்சு.
ஃபால் ஆஃப் மெட்ராஸ். இப்போ டார்கெட் என்ன? மெட்ராஸ் அட்டாக் பண்ணுறது. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள், ஃப்ரெஞ்சு கப்பல்களை தாக்கியிருக்காங்க இல்லையா. அண்ட் சொன்ன மாதிரி கர்நாடிக் நவாப்க்கு மெட்ராஸை வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸை தாக்குறாங்க. The French squadron succeeded in capturing the undefended Madras. ஏன்னா இருக்கிற எல்லாரும் எங்கே ஓடிட்டாங்க? கல்கட்டாக்கு ஓடிட்டாங்க. ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிறனால மெட்ராஸை அவங்க கைப்பற்றிட்டாங்க. கவர்னர் மூர்ஸ் was asked to surrender, but the Madras governor turned to அன்வாருதீன் ஃபார் ஹெல்ப். இந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் மூர்ஸ் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அன்வாருதீன்ட்ட ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. Dupleix was clever in convincing the Nawab that he was securing Madras from the British to be handed over to him. இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, டியூப்ளெக்ஸ் வந்து நவாப் கிட்ட போய் சொல்லிட்டாரு இல்லையா, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மெட்ராஸை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஹெல்ப் போகும்போது அன்வாருதீன் என்ன சொல்லிடுறாங்க, அவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் ஃப்ரெஞ்ச் பீப்புள் என்ன செய்வாங்க, அந்த மெட்ராஸ் பகுதியை அன்வாருதீன் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவார், அவரோட ராஜதந்திரத்தை காட்டிடுவார். அதாவது மெட்ராஸை திருப்பி கொடுக்க மாட்டார், போய் சொல்லிடுவார், இல்லைனா அவரோட ப்ராமிஸை பிரேக் பண்ணிடுவார். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆன் 21 September 1746 the English were forced to part with Madras. But when the Nawab of Carnatic asked the French to hand over Madras to him as promised, the French dodged. சரியா, திருப்பி கேட்டிருக்காங்க, அதான் மெட்ராஸை கைப்பற்றிட்டீங்களே, எனக்கு அந்த பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நவாப் கேட்கும்போது ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. Thereupon the Nawab sent a force of 10,000 men under the command of his son Mahfuz Khan. ஸோ இதனால நவாப் என்ன பண்ணிடுவாங்க, கோவமாயிருவாங்க. ஃப்ரெஞ்சை அட்டாக் பண்ணுறதுக்காக 10,000 படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை அவரோட மகனான மெஹ்ஃபூஸ் கான் தலைமையில் அனுப்பி வைக்கிறாரு. த பேட்டில் ஆஃப் சாந்தோ அண்ட் அடையார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே பார்க்க வேண்டியது இதுதான். சரியா, 3 கர்நாடக போர்கள் இருக்குது. 3 போரும் ஒவ்வொரு பர்டிகுலரான பகுதியில் நடந்திருக்கும். அந்த பகுதியோட பேரை கொடுத்து இது எந்த இல்லைனா எத்தனாவது கர்நாடக போரோட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிறது எத்தனாவது கர்நாடக போரோட தொடர்புடையது? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த பிளேசஸ் அண்ட் பேட்டில் நடந்த இடம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். இவ்வளோ கதை நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்மளோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ சைட் பை சைட் எக்ஸாமுக்கு தேவையான ஃபேக்டை படிச்சுட்டே வந்துடணும். Nawab's forces blockaded forts in George, but the French forces pushed the Nawab's forces to Santom. நவாபோட ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. பட் இங்கே இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, நவாபோட ஃபோர்ஸஸை சாந்தோம் வரைக்கும் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் அவங்களால முன்னேற முடியல. The French received reinforcement and Mahfuz Khan attempted to halt the progress of French on the banks of river அடையார். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்று இவங்க நவாபோட ஃபோர்ஸ் முன்னாடி போயிட்டே இருக்குது, ஆப்போசிட்டில் ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ் இவங்கள ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க. அட் த பாயிண்டில் என்ன பண்ணிடுறாங்க, அடையார் ரிவர் பக்கத்தில் வந்துடுறாங்க. சரியா, இந்த இடத்துல வச்சு தான் பேட்டில் நடக்குது. சாந்தோம் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு பேட்டில் நடக்குது. அகெயின் இவங்களை பின்னாடி தள்ளி அடையார் கிட்டக்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க, இங்கே ஒரு பேட்டில் நடக்குது. ஸோ த பேட்டில் ஆஃப் சாந்தோம் அண்ட் அடையார். சரியா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட ரிலேட்டான 2 பிளேசஸ். The French forces were able to wade through the water and inflict a severe attack on the Nawab's forces, resulting in a heavy losses. இந்த பக்கம் ஃப்ரெஞ்சு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நவாபோட ஃபோர்ஸஸ்க்கு பெரிய லாஸ். Dupleix then set his eyes on Fort St. David at Kadalur, which was in British possession. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜும் மெட்ராஸும் என்ன செஞ்சாச்சு, ஃப்ரெஞ்சோட கைக்கு வந்தாச்சு. ஸோ இவங்களோட அடுத்த எய்ம் என்ன அப்படின்னா ஃபோர்ட் சென்ட் டேவிட். இங்கே இருக்கக்கூடிய கோட்டையோட பேர் தான் என்ன, ஃபோர்ட் சென்ட் டேவிட். இந்த கோட்டை எங்கே இருக்குது, கடலூரில் இருக்குது. ஸோ கடலூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்ளெக்ஸ் நினைக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன். சரியா, இவர் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டம்லாம் வகுத்து கொடுத்துருவாங்க, பட் பேட்டில் ஃபீல்டில் இறங்கி ஃபைட் பண்ண மாட்டார். சரியா, ஒரு டேலண்டான ஒரு டிப்ளமேட், பட் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஃபேராக இருக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நவாப்க்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மெட்ராஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் செஞ்சாங்களா, கிடையாது. ஸோ என்னதான் ஃபேரான
ஒரு டேலண்டான இல்லைனா திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் அவர் நியாயமாக இல்லை ஜஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது வரலாறுனா அவங்களுக்கு வந்து இடம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இங்கே டியூப்ளெக்ஸ்க்கு அதான் நடக்கும். சரியா? ஓகே, டியூப்ளெக்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, கடலூருக்கு இருக்கக்கூடிய கோட்டையை கைப்பற்றுறதுக்கு நினைக்கிறாங்க. த இங்கிலீஷ் வித் த ஹெல்ப் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காட், அதே ஆர்காட்டு நவாப் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்? ஃப்ரெஞ்சால் ஏமாற்றப்பட்டுட்டாங்க அண்ட் இவங்களோட படைகளும் தோத்துட்ருக்கு இல்லையா? ஸோ அவங்க தோக்குறதுக்கு எப்போவுமே யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போது என்ன செய்கிறாங்க, இங்கிலீஷோட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க அண்ட் இங்கிலீஷ்க்கும் படைகள் தேவைப்படுது. வாஸ் ட்ரைங் டு ரீகெயின் த பிளேசஸ் லாஸ்ட், but Dupleix again played a diplomatic game by promising that he would hoist the flag of the Nawab in the Fort St. George for a week, and after that he requested the Nawab to hand over the town to the French. இப்போவும் டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாரு, அதே கேமை ஆடுறாரு. நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபோர்ட்டை கொடுத்துட்றேன், அந்த ஃபோர்ட்டில் உங்களோட கொடியை நான் பறக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமும் ஆர்காடு நவாப் அதை நம்புகிறாரு, இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணலை. த நவாப் அக்ரீடு, ஃப்ரெஞ்சு கூட ஒத்துக்கிட்டாங்க, சரி நீங்கள் வந்து பண்ணுங்கள், நான் வந்து இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நவாப் சொல்லிட்டாரு. வித்ட்ரா ஹிஸ் ப்ரப்போஸ்ட் ஹெல்ப் டு தி பிரிட்டிஷ், பிரிட்டிஷ்க்கு பண்ணுறேன் அப்படின்ற சொல்லியிருந்த ஹெல்ப்பை வந்து இல்லை நான் பண்ணல, நான் ஃப்ரெஞ்சோட ஆலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காடு நவாப் சைலண்ட் ஆயிட்டாரு. 2 attempts of the British under Rear Admiral Boscawen to take Pondicherry failed. இவங்க மெட்ராஸ் எடுத்துட்டாங்க இல்லையா ஃப்ரெஞ்ச் பீப்புள், ஸோ அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக நம்ம பாண்டிச்சேரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து ஃபெயில் தான். பை திஸ் டைம் இன் 1748 France and English had signed the Treaty of Aix-la-Chapelle. இந்த டைமில் என்ன நடக்குன்னா, யூரோப்பில் ஒரு போர் நடந்துட்டுருக்கு இல்லையா பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும், அந்த போர் ஒரு அக்ரிமெண்ட் படி முடிவுக்கு வருது. என்ன அக்ரிமெண்ட்? ட்ரீட்டி ஆஃப் ஐலா-சாப்பெல். இந்த அக்ரிமெண்ட் இந்தியாவில் போடப்படலை, யூரோப்பில். சரியா? யூரோப்பில் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த சண்டைக்கு முடிவாக இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி வேர்ல்டில் இருக்கக்கூடிய காலனிகளில் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்துட்டு இருந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி இந்தியாவில் போயிட்டுருக்கிற ஃபைட்டும் ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணணும்னா, கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸை ஃப்ரெஞ்ச் பீப்புள் கைப்பற்றியிருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள் அகெயின் மெட்ராஸை பிரிட்டிஷ்கே கொடுப்பாங்க. இதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ஃப்ரெஞ்சோட பொசிஷனை பிரிட்டிஷ் கைப்பற்றியிருப்பாங்க இல்லையா, அதை என்ன செய்யணும், ஃப்ரெஞ்சுக்கே திருப்பி கொடுக்கணும். மெட்ராஸ் டு த பிரிட்டிஷ், இன் ரிட்டர்ன் லூயிஸ்பர்க் இன் நார்த் அமெரிக்கா டு தி ஃப்ரெஞ்ச். சரியா? அக்ரிமெண்ட் படி இந்த 2 பகுதிகளும் அவங்கவுங்களுக்கே திரும்ப கிடச்சிடும். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்நாட்டிக் வார் என்ன பண்ணிடும், ட்ரீட்டி ஆஃப் ஐலா-சாப்பெல் படி முடிவுக்கு வந்துடும். ஸோ அப்போ உங்களோட நோட்ஸில் என்ன இருக்கணும், கர்நாட்டிக் வார் அது என்ன ஆண்டுகளில் நடந்துச்சு, யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இம்பார்ட்டண்டான பிளேசஸ், எந்த ட்ரீட்டி படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் ஒரு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தால், இல்லைனா குரூப் 1 மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால், இந்த வாருக்கான காசஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சப்டைட்டில் போட்டு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இது நோட்ஸ், இது நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதும். செகண்ட் கர்நாட்டிக் வார் 1749 to 54. சரியா? இப்போ 2வது கர்நாடக போர் வந்து வரப்போகுது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டென்ஷன் சரியா இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு முதல்ல ஒரு போர் வந்து என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, சரியா, இது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த டென்ஷன்லேயே இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி தான் இருக்கும். இந்த உணர்வு என்ன செய்யும், சின்னதாக இருக்கக்கூடிய கோபத்தை உடனே பவரில் கொண்டு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கும். இன் யூரோப் பீஸ் ப்ரிவைல்ட் பிட்வீன் தி பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். யூரோப்பில் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2வது கர்நாடக போர் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். சரியா? ஸோ இந்த போரில் பிரிட்டிஷோட ஃப்ரெஞ்சோட யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பட் த 2 colonial powers could not live in peace in India. அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, யூரோப்பில் பீஸ் தான் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இவங்க 2 பேருக்கு நடுவில் பீஸ் இல்லை. They played one native ruler against the other. Dupleix wanted to enhance the French influence by involving in the wars of succession in both Hyderabad and Arcot. ஒரு தடவை சக்ஸஸோட டேஸ்ட்டை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணாமல்
ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டாக? அண்ட் நம்ம பார்த்தோம் டியூப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் 60% இல்லை 90%னே சொல்லலாம். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யார் பக்கம் இருந்தது? ஃப்ரெஞ்சு பக்கம் தான் இருந்தது. ஸோ இந்த போர் வந்து அந்த ட்ரீட்டி படி முடிவுக்கு வரலன்னா நம்ம பிரிட்டிஷை தோற்கடிச்சிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் டியூப்ளெக்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணுறாரு. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் எக்ஸாக்டாக ஹைதராபாத்லேயும் ஆர்காட்லேயும் ஒரு வார் ஆஃப் சக்சஷன் வரும். இந்த 2 இடத்துக்கும் யார் அடுத்த நவாப் நிசாம் ஆகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ இந்த டைமை, இந்த நேரத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவார், 2 பிளேஸ்லேயுமே ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன், என்னோடய ஃபோர்ஸஸ் தரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னோடய சப்போர்ட் மூலமாக நீங்கள் நிசாமா நவாபா ஆகுங்க, ஆகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதான் டீல். ஓகே? ஏன்னா எந்த லாபமும் இல்லாமல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, யார் அந்த த்ரோனுக்கு வந்து உரிமை கிடையாதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்பா இருக்கார், அவர் இறந்துட்டார் அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக யார் அடுத்து ராஜாவாகணும், அவங்களோட பையன். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸ். ஆனால் டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, இவங்களோட பேரன் ஒருத்தன், இல்லைனா மாமா ஒருத்தன், இல்லைனா யாராவது ஒருத்தர் இந்த அரியணை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்பாங்க தெரியுமா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் தேவை. லீகல் லெஜிட்டிமேட் சக்ஸஸராக இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தேவை கிடையாது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, அரியணையில் ஏறிடுவாங்க. பட் இந்த மாதிரி பதவி ஆசை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் திரட்டுவாங்க. அப்படி இவங்க கிட்ட போனவங்க தான் யார், இந்த டியூப்ளெக்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹைதராபாத்லேயும் இப்படி தான் இருக்கும், ஆர்காட்லேயும் இப்படி தான் இருக்கும். சரியா? டியூப்ளெக்ஸ் supported the claims of Muzaffar Jung, the grandson of Asaf Jah. Asaf Jah யார் அப்படின்னா ஹைதராபாத்தோட நிசாம். ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு தனி ப்ராவின்ஸை, ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபவுண்டர் யார் அப்படின்னா இந்த ஆசஃப் ஜா தான். இவரோட பேர் என்ன, நிசாம் உல் முல்க் ஆசஃப் ஜா. இவர் தான் யார், ஃபவுண்டர் ஆஃப் ஹைதராபாத். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். சரியா? ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்தோட நிசாமாக இருக்கிறாங்க. ஸோ வயது முதிர்வு காரணமாக இவர் இறக்குறாரு. இவருக்கு அப்புறம் யார் அரசராக வரணும், நிசாமாக வரணும், இவரோட பையன்தான். ஆனால் முசாஃபர் ஜங் இவரோட பேரை என்ன பண்ணுறாரு, த்ரோனை வந்து கிளைம் பண்ணுறாரு. இல்லை, நான் வந்து நிசாமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முசாஃபர் ஜங் வந்து போட்டிக்கு வராரு. ஸோ இந்த முசாஃபர் ஜங்கை டியூப்ளெக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தி கர்நாடிக், இது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. கர்நாடக பகுதிக்கு வரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்தா சாஹிப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? A triple alliance was formed among the French, Nizam and Nawab of Carnatic. ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேருக்குள்ளேயும் என்ன அப்படின்னா ஒரு அலையன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. சரியா? இன்னும் இந்த இடத்துக்குள்ளே இங்கிலீஷ் வரல. The English, after losing Madras, a precious possession, had only Fort Saint David under their control. In order to reduce the influence of the French, the English supported the rival candidates Nasir Jung for the throne of Nizam of Hyderabad and Muhammad Ali after the death of Anwaruddin in the Battle of Amber in 1749. ஃபர்ஸ்ட் பேட்டிலில் மெட்ராஸ் இவங்க இழந்துட்டாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ முழுக்க அவங்களோட பவர் இப்போ எங்கன்னா கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, ஃபோர்ட் சென்ட் டேவிட்டில். அவங்களுக்கு இழந்த பதவியும் பவரும் அந்த இன்ஃப்ளூயன்ஸும் என்ன செய்யணும்னா மறுபடியும் வேணும். அப்படிங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் இங்கிலீஷ் பீப்புள் என்ன செய்கிறாங்க, இந்த அரசியல் உள்நாட்டு அரசியல் தலையீட்டில் ஈடுபடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் கிளைம் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? நாசிர் ஜங் இவர் தான் லெஜிட்டிமேட் சக்ஸஸர். இவர் தான் என்ன பண்ணுறாங்க, நிசாமோட ஹைதராபாத்தாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஹைதராபாத்தில். கர்நாடிக் ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி யார், அன்வாருதீனோட பையன். சரியா? இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் வந்து எப்போ இன்வால்வ் ஆவாங்கன்னா இந்த 2 லெஜிட்டிமேட் ரூலர்ஸும் இவங்க தான் கரெக்டாக வரணும். இவங்க இறக்கும் போது என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், அன்வாருதீனை எடுத்துட்டு நவாப் ஆஃப் ஆர்காட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
சந்தா சாஹிப் ட்ரை பண்ணுவாங்க சரியா. ஸோ என்ன செய்யும், ஒரு வார் வரும், அந்த போரில் என்ன பண்ணிடுவாங்க, அன்வாருதீனை கொன்னுருவாங்க சரியா. என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பர். இங்கே ஒரு ஃபேக்ட் வருதா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அடையார் போர் வந்து எத்தனாவது கர்நாடிக் வாரோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிறது எத்தனாவது கர்நாடிக் வாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது. ஓகே, அன்வாருதீன் இப்போ இறந்துட்டாங்க, முகமது அலி தான் இருக்கிறாங்க. ஸோ முகமது அலி என்ன செய்கிறாரு, பிரிட்டிஷ் கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் இப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து உள்ளே இறங்குறாங்க சரியா. அந்த வார் ஆஃப் சக்சஷன் இந்த பிரச்சனைக்குள்ளேயே பிரிட்டிஷ் இப்போ தான் இறங்குறாங்க, முகமது அலியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கரெக்டாக நியாயப்படி பார்த்தா அடுத்த நிசாமா யார் வந்திருக்கணும், முகமது அலி தான். ஏன்னா இவர் தான் அன்வாருதீனோட பையன். ஆனால் அன்வாருதீனை கொண்டுட்டு சந்தா சாஹிப் நிசாம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பேட்டில் ஆஃப் ஆம்பூர். Muzaffar Jung, the contender for Nizami of Hyderabad, Chanda Sahib, a claimant to the Nawabi of Carnatic, with the help of the disciplined French infantry, inflicted huge casualties on the Nizam and Anwaruddin's forces. Anwaruddin was killed. Chanda Sahib entered Arcot as the Nawab. Muhammad Ali, son of Anwaruddin, escaped to Tiruchirappalli. இதுதான் பேட்டில் ஆஃப் ஆம்பரோட கண்டிஷன் சரியா. இந்த டைமில் என்ன செஞ்சிட்டாங்க, முசாஃபர் ஜங்குக்கும் சந்தா சாஹிப்புக்கும் ஃப்ரெஞ்ச் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுபடி அன்வாருதீன் கொல்லப்படுறாரு. கொலை பண்ண உடனே சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாங்க, ஆர்காட்டு நவாப்பா ஆக்கிடுறாங்க சரியா. ஆர்காடு அப்படிங்கிறது கர்நாடிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சரி. அங்கேருந்து தான் என்ன செய்கிறாங்க, இந்த ரீஜனை ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ ஆர்காட்டு நவாப்பா என்ன பண்ணிடுறாங்க, சந்தா சாஹிப் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்வாருதீன் என்ன பண்ணுறாங்க, கொல்லப்பட்டுருவாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் முகமது அலி திருச்சிராப்பள்ளிக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிரிட்டிஷ் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் கடலூர் தானே இருக்காங்க. த பேட்டில் ஆஃப் ஆம்பர் வாஸ் ஃபாலோட் பை தி என்ட்ரி ஆஃப் விக்டோரியஸ் ஃபோர்ஸஸ் டு டெக்கான். சரி ஓகே, கர்நாடிக் ரீஜனில் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டெக்கான்லையும் ஃப்ரெஞ்சு தான் ஜெயிச்சிருப்பாங்க. நாசிர் ஜங் இவர் தான் யார், லீகலாக இருந்திருக்கணும், அடுத்த நிசாமா இவர் தான் வந்திருக்கணும், இவங்களையும் கொண்டுருவாங்க. முசாஃபர் ஜங் was made the Nizam of Hyderabad in December 1715 சரியா. 2 illegitimate rulers என்ன பண்ணுறாங்க, 2 பகுதிகளுக்கும் நவாபா நிசாமா பதவி ஏற்கிறாங்க with the help of French. Dupleix dream of establish a French empire appeared good for some time சரியா. அப்போ டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கனவுல மிதந்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், 2 அரசர்களை வந்து நம்ம வச்சுட்டோம், இவங்க மூலயமா நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி படிப்படியாக போய் இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் எம்பையரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவு நனவாக போகிற அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாரு. எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னா ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரத்துக்கு தான். டியூப்ளெக்ஸ் ரிசீவ்ட் ஹியூஜ் மணி அண்ட் டெரிட்டரிஸ் போத் ஃப்ரம் தி நிசாம் அண்ட் தி நவாப் ஆஃப் ஆர்காட். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே 2 பேரையும் நிசாமா நவாப்பா ஆக்கிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய பவுண்டி ஆஃப் மணி அண்ட் டெரிட்டரிஸை டியூப்ளெக்ஸ்க்கு கொடுக்குறாங்க. When Muzaffar Jung required French protection, Dupleix sent Bussy, the French general, with a large French force. முசாஃபர் ஜங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜென்ரலை வந்து அனுப்புகிறாரு, புஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலை அனுப்பிட்டு நீ வந்து ஹைதராபாத்லேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றில் முக்கியமான ஒரு பாலிசி இருக்கும் சரியா. அது என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வரும். நம்ம வந்து இன்னும் போக போக பார்க்கலாம். துணைப்படை திட்டம் அப்படிங்கிற பேரை பார்க்கும்போது படைக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலி அது கிடையாது. இப்போ ஒரு கிங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கீழே ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட படைகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய படையை நீங்கள் வச்சுக்கணும் சரியா. எதுக்கு, உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் கிடையாது, நீங்கள் பேரளவில் மட்டும்தான் இந்த சீட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்குனாலும் சரி, இல்லை உள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத வேவு பார்க்கறதுனாலும் சரி, நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்த கொள்கை தான் என்ன, துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இதோட உண்மையான ஆரிஜினேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்ளெக்ஸ் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, முசாஃபர் ஜங்குக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் அவரோட படையை, ஃப்ரெஞ்சு படையை ஹைதராபாத்தில் இன்ஸ்டால் பண்ணுறாரு சரியா. ஸோ ஒரு ஆரிஜினேஷன் அப்படிங்கிறது டியூப்ளெக்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது தான். ஓகே, அந்த ஃப்ரெஞ்சு ஜென்ரல் பேர் என்ன, புசி சரியா. இவர் தான் என்ன பண்ணுறாரு, இப்போது ஹைதராபாத்தில் இருக்காங்க, அந்த நிசாமுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக. இங்கே பார்த்தாலும்
முசாஃபர் ஜங் ரொம்ப நாளுக்கு அந்த நிசாம் பதவியில் வந்து நீடிக்கலை. அவங்களோட சொந்த மக்களை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்கள கொண்டுட்டாங்க. எப்படி நாசிர் ஜங்கை கொண்டாங்களோ அதே மாதிரி அதே பீப்புளே என்ன செஞ்சுட்டாங்க, முசாஃபர் ஜங்கை வந்து கொலை பண்ணிட்டாங்க. சரியா? இது வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம தீங்கு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு தீங்கு தான் நினைக்கும். விதை விதைப்பவன் விதை அறுப்பான், அதே தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹைதராபாத்தில் சீட் காலியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு தான் ஒருத்தங்களை உட்கார வச்சோம், அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ யாராவது என்ன செய்யணும், இந்த சீட்டில் உட்காரணும். இல்லைன்னா இந்த சான்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷ் உள்ளே புகுந்துருவாங்க அப்படிங்கிற த்ரெட் யாருக்கு இருக்குது, ஃப்ரெஞ்ச் கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்ரெடி ஹைதராபாத்தில் ஃப்ரெஞ்சு ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அதோட ஹெட்டு தான் யார், புசி. ஸோ புசி என்ன பண்ணுறாரு, நாசிர் ஜங்கோட தம்பியான சலபத் ஜங்கை என்ன செய்கிறாங்க, நிசாமாக்கிறாங்க. ஏன்னா அந்த வேக்கன்சி வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் அந்த சான்ஸை பிரிட்டிஷ் பயன்படுத்திட்டாங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த சக்ஸஸ் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரில் சலபத் ஜங்கை என்ன பண்ணிடுறாங்க, ஹைதராபாத் நிசாமாக ஆக்கிடுறாங்க. சலபத் ஜங் யார், பிரதர் ஆஃப் நாசிர் ஜங் ஆன் தி த்ரோன். இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் and also with a view to capturing Muhammad Ali, who fled to Tiruchirappalli after Anwaruddin was killed, Chanda Sahib decided to take Tiruchirappalli with the help of the French and the Nizam. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்ச நாளுக்கு தீர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன, முகமது அலியை பிடிக்கிறது தான். ஏன்னா அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார் இல்லையா திருச்சிராப்பள்ளிக்கு. ஸோ இப்போ யார் இங்கே கிளம்புறான்னா சந்தா சாஹிப் கிளம்புறாரு. ஏன்னா இவருக்கு என்ன வேணும், ஆற்காடு நவாப் அப்படிங்கிற பதவியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற பொசிஷன் வேணும். ஏன்னா இப்போ தானே முசாஃபர் ஜங்கை கொண்டிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் இவர் கண்ணு முன்னாடி வந்து தானே போயிட்டுருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, முகமது அலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இல்லைன்னா அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட திருச்சிராப்பள்ளிக்கு இந்த 3 பேரும் போகிறாங்க. கிளைவ் in the Second Carnatic War. Dupleix was also determined to take over Tiruchirappalli with the help of Chanda Sahib. Dupleix என்ன பண்ணுறாரு, திருச்சிராப்பள்ளியும் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இருக்கிறாரு. Chanda Sahib's troops were joined by 900 Frenchmen. Muhammad Ali had only 5,000 soldiers and not more than 600 Englishmen to help him. இங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புளோட ஹெல்ப்பே 900 இருக்குது, இங்கிலீஷ்மென் 600 தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஓன் சோல்ஜர்ஸும் 5,000 தான் இருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷோட சைட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ராபர்ட் கிளைவ்ஸ் ஐடியா சேஞ்ச் தி கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இந்த இடத்துல தான் ஒரு ஹீரோ வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். நம்ம ஆல்ரெடி பேட்டில் ஆஃப் பிளாசிலையும் பேட்டில் ஆஃப் பக்சார்லையும் பார்த்த ராபர்ட் கிளைவ் தான் இங்கே இருக்கிறாரு. இந்த கர்நாடிக் வாரில் இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து வியந்துட்டு தான் பெங்காலில் நடந்த பிரச்சனைக்கு ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அனுப்பி வச்சுருப்பாங்க. சரியா? He suggested the idea of storming Arcot when the French and Nawab were busy concentrating on Tiruchirappalli. இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் திருச்சிராப்பள்ளியில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நிசாம், ஃப்ரெஞ்சு, நவாப் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ ஆர்காட்டோட சீட் காலியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், திருச்சிராப்பள்ளிக்கு போய் அவங்களோட ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு யாருமே இல்லாத இந்த ஆர்காட்டு பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆர்காட்டுக்கு போகிறாங்க. கிளைவ் moved from Fort St. David on August 26, 1752. நமக்கு தெரியும் இல்லையா, கடலூரில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதிகளையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளைவ் என்ன செய்கிறாரு, போகிறார் எங்கே, ஆர்காட்டுக்கு. வித் ஒன்லி 200 இங்கிலீஷ் அண்ட் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ். மொத்தமாகவே உங்ககிட்ட 500 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? 500 பேரை மட்டும் எடுத்துகிட்டு கிளைவ் போகிறாரு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் த இங்கிலீஷ் ரிசீவ்டு ஹெல்ப் ஃப்ரம் many rulers from small territories. இந்த டைமில் கிளைவ் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன அரசர்கள்கிட்ட இருந்து படை வீரர்களை ஹெல்ப்புக்காக கேட்டிருக்காங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, சோல்ஜர்ஸையும் ஹெல்ப்பையும் கொடுக்குறாங்க. த ராஜா ஆஃப் மைசூர் அண்ட் தி ரூலர் ஆஃப் தஞ்சாவூர் ராலி டு சப்போர்ட் முகமது அலி. இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, மைசூர் தஞ்சாவூர் ஆட்சியாளர்கள் முகமது அலியை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி இவர் தான் லெஜிட்டிமேட் ரூலர் இல்லையா. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் மைசூர் வந்து பிரிட்டிஷ் பக்கம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சந்தா சாஹிப் டிஸ்பேச்ட் a force of 3,000 under his son ராஜா சாஹிப் டு டேக் ஆர்காட். ஸோ இது தெரியவும் சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு, அவசரமாக அவரோட பையனோட தலைமையில் 3000 வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. கிளைவ் சீஸ்ட் ஆர்காட். பட் அதுக்கு முன்னாடியே போன நம்ம கிளைவ் என்ன பண்ணிடுறாங்க, ஆர்காட்டை பிடிச்சிடுறாங்க ஆன் August 31 and then successfully withstood at 53 days siege by Chanda Sahib's son.
53 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை நடக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆர்காட்டை திருப்பி பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே உள்ள கிளைவ் நிற்கிறாரு, ரொம்ப ரொம்ப கிளவராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணிட்டு. who was helped by the French forces. In the Battle of Arni, the English and Maratha ruler Murari Rao faced the unequal number of French and the forces of Nawab of Arcot. ஸோ இங்கே ஒரு வார் வருது. இங்கே இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, மராத்தா ரூலர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அவங்களால ஃப்ரெஞ்ச் அண்ட் நவாபோட படைகளை வந்து தாக்கு பிடிக்க முடியல, ஃபைட் போயிட்டுருக்கு. இன் செவரல் பேட்டில்ஸ் தட் ஃபாலோட், இன்னும் போர் வந்து என்ன செய்யுது, போயிட்டே தான் இருக்குது. இன்க்ளூடிங் ஒன் அட் காவேரி பக்கம், சந்தா சாஹிப் வாஸ் கேப்சர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். நிறைய இடங்களில் போர் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அர்னி, இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா காவேரி பக்கம் அப்படிங்கிற பிளேஸ் போர் நடக்குது. எதுக்கு இந்த பர்டிகுலர் பேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா, சந்தா சாஹிப் இந்த இடத்துல கொல்லப்படுறாரு. ஓகே, ஏன்னா இவர் தான் ரைவலே, இவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த த்ரோனை வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இவர் பேட்டில் ஆஃப் காவேரி பக்கமில் கொல்லப்படுறாரு. முகமது அலி became the undisputed ruler of Carnatic. ஸோ பிரச்சனை சந்தா சாஹிப் தான் இப்போ இல்லை. அப்போ ஈஸியாக முகமது அலி என்ன செய்கிறாரு, கர்நாடிக் நவாபா மாறிடுறாரு. இன் யூரோப், Britain and France were not involved in any war and so neither of them approved the policy of their companies fighting in India. ஸோ இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா, யூரோப்பில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் நினைக்கிறாங்க நாங்களே அமைதியாக தான் இருக்கோம், நீங்கள் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதை வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணலை. சரியா, ஏன்னா அவங்க ட்ரேடிங் கம்பெனிஸ் தான் போனது வணிகம் செய்கிறதுக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் உள்நாட்டு போர்களெல்லாம் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வருது. ஃப்ரெஞ்சுக்கு இந்த ஆக்ஷன் சுத்தமாக பிடிக்கல. ஸோ டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்தது போதும், திருப்பி நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரீகால் பண்ணிடுறாங்க. த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால்டு கவர்னர் டியூப்ளெக்ஸ். ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் சைன்ட் இன் 1755 with the English. Both countries agreed not to interfere in the quarrels of the Indian prince. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, சரி நாங்கள் இனிமேல் உள்நாட்டு அரசியலில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் சைன் பண்ணிடுறாங்க. த ட்ரீட்டி ஆல்சோ டிஃபைன் தியர் மியூச்சுவல் டெரிட்டோரியல் பொசஷன்ஸ் இன் இந்தியா. இந்த ட்ரீட்டியில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட பகுதிகள்லாம் என்ன, ஃப்ரெஞ்சோட பகுதிகள்லாம் என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அ சிச்சுவேஷன் that was maintained for nearly 2 centuries until India independence. இந்த ட்ரீட்டி படி ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்தியா விடுதலை அடைகிற வரைக்கும் அவங்க கையில் இருந்துச்சு. சரியா, ஸோ ரெண்டாவது கர்நாடிக் வார் எப்படி முடிவுக்கு வருது, யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் தேவையில்லாத இந்த போர் எதுக்கு, நீங்கள் ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது மூலமாக ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மூலமாக. சரியா, இப்போ மூணாவது கர்நாடிக் வார் வரும், அது பாண்டிச்சேரியில் வச்சு போரே நடக்கும். ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வேறு, பேட்டில் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வேறு. எதுக்காக நான் இப்போவே சொல்கிறேன்னா, எல்லாமே ரீட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ மார்க்ஸில் இருக்கும்போதோ இல்லை மெயின் எக்ஸாமில் இருக்கும்போதோ இல்லை ஒரு MCQ சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போதோ இந்த எல்லா டவுட்ஸுமே அப்போ தான் வரும். சரியா, ஸோ அது வராமல் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ தெளிவாக படிச்சிடணும். ஓகே, ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு பர்சனை நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் இந்த ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் கிளைவ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். சரியா, அண்ட் ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் ஒரு முக்கியமான பர்சன். இந்த ரெண்டு கவர்னர்ஸும் இந்த ரெண்டு கண்ட்ரியோட ட்ரேடிங் கெப்பாசிட்டியும் சரி மோனோபாலியும் சரி இந்தியாவில் நினச்சி நிற்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இவங்களை என்ன செய்யணும் பார்த்தாகணும். ஆப்வியஸ்லி பேட்டில் ஆஃப் பிளாசியில் வின் பண்ணி சில பகுதிகள் திவானி ரைட்ஸ் வந்து பக்சாருக்கு அப்புறம் திவானி ரைட்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு கிடைச்சதுக்கும் ஹோல் பெங்காலும் பிரிட்டிஷ்கிட்ட வந்ததுக்கும் காரணம் யார், இந்த ராபர்ட் கிளைவ் தான். ஸோ கண்டிப்பாக ராபர்ட் கிளைவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். was born in September 29, 1725. He had no interest in studies and was expelled from 3 schools for his indiscipline and lack of interest in studies. ரொம்ப ஒழுங்கினமான ஒரு பர்சன் தான் யார், ராபர்ட் கிளைவ். படிப்பில் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. 3 ஸ்கூலில் இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களோட பையனுக்கு ஒழுங்கு காணாது, அவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ கிளைவோட அப்பாவுக்கு வந்து இது பிடிக்கல. However, Clive had developed notoriety for fighting. Disgusted by his behavior, his father secured him a writer's post in the East India Company. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, எப்படியாவது பையனை திருத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு எழுத்தர் பணி தான். சரியா, ரைட்டர் போஸ்ட்
இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனியில் ஒரு எழுத்தர் போஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, இவங்களை வந்து சேர்த்து விட்டு மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. Clive was later promoted as the governor of Fort St. David and was involved in the Carnatic Wars and siege of Tiruchirappalli. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஃபோர்ட் சென்ட் டேவிட் கடலூரில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ட்டோட கவர்னராக முன்னேறி வராரு. இந்த டைமில் கர்நாடக போர் நடக்க அந்த போரில் இவர் ஈடுபட அதில் இவங்க பக்கம் சக்ஸஸ் வர்ற மாதிரி வர, ஸோ இதுக்கப்புறம் அவர் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு போக அங்கே பிரிட்டிஷ் வின் பண்ண ராபர்ட் கிளைவ் வெளியே வராரு. சரியா, பெங்கால் வந்து ஒரு தனி ப்ராவின்ஸ் ஆகும்போது பெங்காலோட ஹோல் பெங்காலோட ஃபர்ஸ்ட் கவர்னராக ராபர்ட் கிளைவ் தான் வருவார். சரியா, சாதாரண எழுத்தரா பதவியில் சேர்ந்து கவர்னராக ஒரு ஃபோர்ட்டுக்கு கவர்னர் ஆகி கடைசியில் ஒரு பெரிய ப்ராவின்ஸ்க்கே கவர்னர் ஆயிடுவார். He won the Battle of Plassey in Bengal, from where the British Empire came to involve in India. Clive returned to India to take up his governorship and secured the Diwani rights from the defeated Mughal Emperor in 1765. ஏன்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் போடப்பட்ட ட்ரீட்டி மூலமாக தான் திவானி ரைட்ஸை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எடுத்திருப்பாங்க. Clive amassed huge wealth and left India a fabulously rich man with a personal fortune to then value of 2,3,4,000 pounds. இவ்வளோ அமௌண்ட்டு பணத்தோடையும் ஒரு நல்ல ரிச்சான பர்சனாகவும் ஒரு ஃபேமஸான பர்சனாகவும் என்ன செய்கிறாங்க, இந்தியா விட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு பிடிக்குமா, பிடிக்காது. புகைச்சல என்ன செய்கிறாங்க, இவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அண்ட் ராபர்ட் கிளைவ் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இது பொறாமையினால தான் செஞ்சாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா ராபர்ட் கிளைவை ஒரு குற்ற விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. This apart his jagir in Bengal fetched him an annual rental income of 27,000 pounds. When he returned to England, he faced parliamentary inquiry over allegations of corruption. இவர் வந்து கரப்ஷனில் ஈடுபட்டிருக்காரு, இவர் வந்து என்ன செய்கிறாரு, நல்ல வழியில் இந்த பணங்கள்லாம் சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இவங்க விசாரணைக்கு அப்புறமும் இல்லை ராபர்ட் கிளைவ் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வருது. பட் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரியா, நம்ம வந்து எப்போ ஒரு பர்சன் ரொம்ப மேசிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களோட ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் இல்லையா. ஹிட்லர் ரொம்ப எல்லாரையும் பயங்காட்டிட்டு இருந்தாங்க, பட் அவங்களோட முடிவு என்ன, அவரே அவங்கள ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை அவங்களே தான் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ராபர்ட் கிளைவோட முடிவு இது. தேர்ட் கர்நாடிக் வார். The Third Carnatic War was an echo of the 7 Years' War which broke out in Europe in 1756. மூணாவது கர்நாடக போருக்கு யூரோப்பில் நடந்த பிரச்சனைகள் தான் காரணம். சரியா, 1 and 3 இது வந்து யூரோப்பில் நடந்த பிரச்சனைகள்னால தான் இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. செகண்ட் வார் மட்டும்தான் என்ன, ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் அவங்களே தலையிட்டு இழுத்துக்கிட்ட போர். It was a global conflict which was fought between the two arch rivals Britain and France. யூரோப்பில் இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னா 7 ஆண்டு போர் நடக்குது. எதுக்கு இந்த 7 ஆண்டு போர் நடக்குது அப்படின்னா யூரோப்பில் நடந்த பிரச்சனை. ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எப்போ ஒரு சின்ன ஹேட்ரட் வந்தாலும் அது போரில் கொண்டு போய் விட்டுரும் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷன் இந்தியாவில் இருந்த மாதிரி இப்போ யூரோப்பில் இருக்குது. ஸோ அகெயின் வார் வந்துருச்சு. இந்த வார் 7 வருடங்கள் நிலைக்குது, அதனால் இது பேர் 7 ஆண்டு போர். சரியா, 7 Years War. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்தியாவில் தேர்ட் கர்நாடிக் வார். த வார் வாஸ் ஃபாட் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நார்த் அமெரிக்காவில் போர்கள் நடக்குது. சரியா, இந்தியாவில் நடக்கிற மாதிரி நார்த் அமெரிக்காலேயும் நடக்குது. ஈர பாருங்களேன், 1763. இந்த 7 வருஷமும் அங்கேயும் போர் நடந்துகிட்ருக்கு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் ஆகி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் கொண்டு போய் முடியுது. அண்ட் அதோட எண்டில் அமெரிக்கா விடுதலை அடையுது. ரிசல்ட்டிங் இன் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், வெஸ்ட் ஆஃப்ரிக்கா which later became the French West Africa. In India it manifested itself in the Third Carnatic War. ஏன்னா இந்த இந்தியாவில் நடந்த இந்த போருக்கு அப்புறம் இந்தியா யாருக்கு போயிடும், பிரிட்டிஷ்க்கு போயிடும். வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நடந்த இந்த போருக்கு அப்புறம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா யாருக்கு போகுது, ஃப்ரெஞ்சுக்கு போகுது. சரியா, இந்த மாதிரி இந்த வாரோட முடிவில் ஒவ்வொரு பெரிய
ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து நடக்குது. ஸோ அதனால் இந்த 3வது கர்நாடிக் போர் வந்து முக்கியமானது. அண்ட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் 7 ஆண்டு போர். ஓகே, அவுட் பிரேக் ஆஃப் 3rd கர்நாடிக் வார் ஏன் வந்துச்சு? வித் த அவுட் பிரேக் ஆஃப் 7 years வார். கண்டிப்பாக யூரோப்பில் நடந்த இந்த 7 ஆண்டு போர் தான் இந்தியாவில் நடந்த கர்நாடிக் போருக்கு காரணம். கிளைவ் கேப்சர்ட் சந்திரநாகூர். இந்த டைமும் பிரிட்டிஷ் தான் என்ன பண்ணுறாங்க, சீண்டி பார்க்குறாங்க. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, பெங்காலில் இருக்கக்கூடிய சந்திரநாகூர் பிளேஸை வந்து எடுத்துடுறாங்க. சந்திரநாகூர் என்னது, ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட். வித் திஸ் த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் எண்டட் இன் பெங்கால். ஸோ பெங்கால் வந்து ஆல்ரெடி இவங்க கிட்ட போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 3rd கர்நாடிக் வாருக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் பிளாசியில் வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த போரில் ஃப்ரெஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்ல. ஸோ அதனால் கிளைவ் என்ன பண்ணுறாரு, சந்திரநாகூரை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இது மூலமாக ஃப்ரெஞ்ச் வந்து பெங்காலில் பண்ணிகிட்டு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் முடிவுக்கு வருது. பட் தே ரீடைன் தியர் பவர் இன் திஸ் சவுத். The French government sent Count de Lally as the supreme commander of the French forces in India. பட் இவங்க வந்து பெங்காலில் பகுதிகள் போயிருந்தாலும் சவுத் இந்தியாவில் அவங்களோட பவர் வந்து இருக்குது. இந்த டைமில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, கவுண்ட் டி லாலி அப்படிங்கிற ஒரு கமாண்டரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. சரியா, கவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஆர்மி பதவி மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா, அந்த ரேங்க்கு தான் என்ன, கவுண்ட் அப்படிங்கிறது. கவுண்ட்டுங்கிறது ஒரு ரேங்கோட பேர். அந்த பர்சனோட பேர் டி லாலி. ஸோ கவுண்ட் டி லாலி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ்க்கு சுப்ரீம் கமாண்டராக வராங்க. ஆஸ் த பிரிட்டிஷ் வேர் ஆக்டிவ் இன் பெங்கால், லாலி ப்ராம்ப்ட்லி செக்யூர்ட் ஃபோர்ட் சென்ட் டேவிட் ஆஃப்டர் அ ஷார்ட் சீச். இப்போது பெங்காலில் பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கு இல்லையா. ஸோ ராபர்ட் கிளைவ்ல இருந்து இம்பார்ட்டண்டான எல்லா பர்சன்ஸுமே பெங்காலில் போய் குவிஞ்சிருப்பாங்க. இதை சாக்கா வச்சுட்டு கவுண்ட் லாலி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்ட் சென்ட் டேவிட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளைவ் பண்ண அதே வேலையை இங்கே பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்ட் சென்ட் டேவிட்டை எடுத்துட்டாங்க. லாலிஸ் நெக்ஸ்ட் மூவ் வாஸ் தஞ்சாவூர். பட் த ஃப்ரெஞ்ச் வேர் ஆஃப்டர் மணி ஃப்ரம் தி ராஜா விச் குட் நாட் கிவ். இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்படியே தஞ்சாவூரை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன், இவங்க எல்லாருமே 2nd கர்நாடிக் வாரில் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணவங்க தானே. பட் தஞ்சாவூரை முற்றுகை இட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், பணம் கொடுக்கணும், அப்படின்னா தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அரசர்கிட்ட இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தஞ்சாவூர் முற்றுகையை அப்படியே கைவிட்டுட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து என்ன செஞ்சுருவாங்க, நகன்றுவாங்க. Without a penny, the siege of Tanjavur was lifted because there was a threat of British attack on Pondicherry. ஏன்னா இவங்க ஃபோர்ட் சென்ட் டேவிட்டை கைப்பற்றிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயும் பெங்காலில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்த்துட்டு அப்படியா சரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அகைன் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியா சரி நான் அவங்களோட பார்ட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் பீப்புளோட ஹார்ட் மாதிரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்க்கு பாண்டிச்சேரி ஒரு ஹார்ட், முக்கியமான பிளேஸ். பிரிட்டிஷ்க்கு எப்படி மெட்ராஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்கு. ஸோ அந்த பகுதியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் கவுண்ட் லாலி என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் இருந்துட்டு வேகமாக பாண்டிச்சேரிக்கு மூவ் பண்ணுறாங்க. லாலி வாண்டட் புசி டு கம் ஃப்ரம் ஹைதராபாத் டு ஹெல்ப் ஹிம் டு டிஃபெண்ட் பாண்டிச்சேரி இன் கேஸ் ஆஃப் அட்டாக். ஸோ இந்த டைமில் லாலி என்ன பண்ணுறாரு, ஹெல்ப்புக்கு ஆள் தேடுறாரு. ஆல்ரெடி ஹைதராபாத்தில் புசி இருக்கார் இல்லையா, ஹைதராபாத்தோட ப்ரொடெக்ஷனில், அவரை இங்கே கூப்பிடுறாங்க. நீ வந்து பாண்டிச்சேரிக்கு வா, நம்ம வந்து பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணாங்கன்னா எனக்கு ஹெல்ப் தேவைப்படும், என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு லாலி கேட்குறாங்க. புசியும் ஹைதராபாத்லேருந்து வந்துடுறாங்க. புசி லெஃப்ட் ஹைதராபாத் அண்ட் ஜாயின்ட் லாலி. இன் டெக்கான் the political situation changed quickly and French lost both ராஜமுந்திரி and மசூலிப்பட்டினம். பட் இந்த டைமில் ஃப்ரெஞ்சோட ஒவ்வொரு பகுதியுமா போக ஆரம்பிச்சிருது. சலபத் ஜங், the Nizam of Hyderabad, without fighting a battle signed an agreement with the British. ஏன்னா சலபத் ஜங் யார், இந்த ஃப்ரெஞ்சு கவர்னரான புசியால் நியமிக்கப்பட்டவர் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எந்த விதமான ஃபைட்டும் பண்ணாமல் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க பிரிட்டிஷ்க்கு, ஹைதராபாத்தை வேணால் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தி நிசாம் டிரான்ஸ்ஃபர்ட் மசூலிப்பட்டினம் அண்ட் நார்தர்ன் சிர்காஸ் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்ச் டு தி இங்கிலீஷ். இப்போது இந்த பகுதிகள்லாம் ஃப்ரெஞ்சு கிட்டே இருக்குது இல்லையா, நிசாம் என்ன பண்ணிடுறாரு பயத்தில், அந்த எல்லா பகுதியும் ஃப்ரெஞ்சு கிட்டே இருந்து வாங்கி உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட கொடுத்துட்றாங்க. The combined forces of Busi and Lali captured Kanjipuram
and proceeded to take Madras. ஸோ இந்த பக்கம் அதாவது ஹைதராபாத் பகுதிகளில் தானே இருக்கிறாங்க இங்கிலீஷு, அது தெரிஞ்சுக்கிட்டு லாலி என்ன பண்ணுறாங்க, காஞ்சிபுரத்தையும் அப்படியே போகிற வழியில் மெட்ராஸையும் அட்டாக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. As the British were busy in Bengal, Madras had only about 800 Englishmen and 500 Indian soldiers. அங்கேருந்து உடனடியாக வர முடியாது இல்லையா, ஸோ பெங்கால்லேருந்து வரதுக்கு தாமதமாகுது. அண்ட் எல்லா முக்கியமான பர்சன்ஸும் சோல்ஜர்ஸும் பெங்காலில் இருக்கும்போது இங்கே மெட்ராஸில் யார் இருக்காங்க அப்படின்னா வெறும் 800 இங்கிலீஷ்மென் ப்ளஸ் 2500 இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. The siege of Madras began on 12th December 1758. The French could not progress till February 1759. ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால என்ன செய்ய முடியல, ஈஸியாக மெட்ராஸை கைப்பற்ற முடியலை. அந்த கேப்பை பாருங்களேன், டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி கிட்டத்தட்ட 3 மாதம் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் போத் சைடட் சஃபர்ட் கேஷுவாலிட்டிஸ், ரெண்டு பக்கமும் இழப்புகள் இருக்குது. The French, however, could not continue with the siege as supplies were dwindling. ஃப்ரெஞ்ச் கிட்ட என்ன இல்லை அப்படின்னா ஃபைட் பண்ணுறதுக்கு மென்னோ இல்லை வெப்பன்ஸோ வேறு எந்த சோர்ஸுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோனையும் நம்ம தோக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. Meanwhile, General Pocock brought a fleet to the relief of Madras. இந்த டைமு ஜென்ரல் பொக்காக் அப்படிங்கிறவங்க மெட்ராஸ்க்கு ஒரு படையோட வராரு. லாலி வாஸ் ஃபோர்ஸ்டு டு லிஃப்ட் த சீஜ் அண்ட் ஃபால் பேக் அண்ட் காஞ்சிபுரம். வேறு வழியே இல்லை, எப்படினாலும் தோக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அகெயின் அவங்க காஞ்சிபுரத்துக்கு ரெட்ரீட் ஆகுறாங்க. த பேட்டில் ஆஃப் வந்திவாசி அண்ட் த ஃபால் ஆஃப் பாண்டிச்சேரி. வந்தவாசி போர், இங்கிலீஷில் அது ஆங்கிலிசைஸ்டு வேர்டு இல்லையா, வந்திவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஃபால் ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியை அவங்க இழக்கிறாங்க. சரியா, இந்த பேட்டில் ஆஃப் வந்திவாஷ் அப்படிங்கிறது எந்த போரோட சம்மந்தப்பட்டது, தேர்ட் கர்நாடிக் வார். லாலி ரிட்டையர்ட் டு பாண்டிச்சேரி, லீவிங் அ ஃப்ரெஞ்ச் கண்டிஷன் இன் ஆர்காட். The British moved towards Vandivash but suddenly fell upon காஞ்சிபுரம் and captured it. போகிற வழியில் காஞ்சிபுரத்தையும் பிரிட்டிஷ் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்தை யார் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கா, ஃப்ரெஞ்சு. A French detachment of British forces arrived under the command of Sir Ayercourt. இந்த பக்கம் வந்திவாஷ்க்கு முதல்ல யார் போகிறாங்க அப்படின்னா சர் அயர்கூட் தலைமையிலான ஒரு படை போகுது. The last ditch battle was fought between அயர்கூட், லாலி அட் வந்திவாஷ். ஸோ இங்கே டேரெக்டாக யார் ஃபீல்டில் சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி லாலியும் சர் அயர்கூட்டும் தான். In January 1760, Bussy was defeated and taken prisoner. புஸியை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தோற்கடிச்சிட்டாங்க. அவங்கள வந்து கைதியாக பிடிச்சிட்டாங்க. Lali was defeated and Lali retreated to Pondicherry, but it was not besieged immediately. லாலி வந்து என்ன செய்கிறாங்க, பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. Meanwhile, the British captured Senji and proceeded to Pondicherry and laid siege to it. என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சிட்டு வராங்க. சரியா, ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிடிச்சாச்சு, செஞ்சியை கேப்சர் பண்ணிட்டாங்க அண்ட் பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்காங்க. லாலி had reorganized the defenses and put up a heroic resistance to the British. பட் லாலி என்ன பண்ணுறாரு, முடிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. The siege of Pondicherry continued for several months and finally on 4th February 1761 Pondicherry fell. French people வந்து ஈஸியான தோற்கலை, பெரிய டஃப் கொடுத்துருக்காங்க. சரியா, செவரல் மந்த்ஸ், அதாவது பாண்டிச்சேரியை பிடிக்கிறதுக்கு மாத கணக்கில் சண்டைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்சு சைடில் அவங்க கொடுத்த ஃபைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. In the same year, the British took control of Mahi, another French possession in the west coast. நமக்கு தெரியும் இல்லையா, மாஹி, காரைக்கால், யானம், பாண்டிச்சேரி, இதெல்லாம் பாண்டிச்சேரியோட சேர்ந்தது தான். மாஹி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட், இந்த பகுதியையும் பிரிட்டிஷ் பிடிச்சிட்டாங்க. All French possessions were now lost. எல்லா ஃப்ரெஞ்சு பொசஷன்ஸும் பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. Finally, the hostilities come to an end with the signing of Treaty of Paris. எல்லா பகுதிகளையும் இழந்துட்டோம், இழக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோனையும் ஓகே, ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா அந்த போர் முடிகிற மாதிரி தெரியல. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763 நடக்கு. அட் தி எண்ட் ஆஃப் 7 years war. ஏன் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னா அங்கே யூரோப்பில் 7 ஆண்டு போர் முடிவுக்கு வரும், அதை காரணமாக வச்சு இங்கேயும் இந்தியாவில் முடிவுக்கு வரும். அங்கே என்ன ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ஸோ அதே தான் இங்கேயும். அட் தி எண்ட் ஆஃப் 7 years war, பாண்டிச்சேரி அண்ட் சந்திரநாகூர் were restored to the French. இதுபடி ஏற்கனவே கைப்பற்றின சந்திரநாகூரையும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிற பாண்டிச்சேரியையும் ஃப்ரெஞ்ச் கிட்டேயே திருப்பி கொடுத்துருவாங்க.
பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த 2 பகுதினா கடைசி வரைக்கும் ஃப்ரெஞ்சுக்கிட்டேயே இருக்கும். ஏன்னா எல்லா பகுதிகளுமே என்ன செஞ்சுருப்பாங்க, பிரிட்டிஷ் வச்சுருப்பாங்க. The French had to henceforth be content with Pondicherry, Karaikal and Yanam, all in Union Territory of Puducherry, Mahi, Kannur district in Kerala, Chandranagore in Bengal. இந்த சில பகுதிகள் மட்டும்தான் பாண்டிச்சேரி, இந்த சில பகுதிகள் மட்டும்தான் ஃப்ரெஞ்சு கிட்ட இருக்குது. மீதி இழந்த எல்லா பகுதிகளுமே பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு. The English emerged as the undisputed colonial power in India. ஸோ இந்த போரோட முடிவில் பிரிட்டிஷ் வந்து எங்களுக்கு இனிமேல் ஃபைட்டு கம்பீட்டர் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பவராக எமர்ஜ் ஆகுறாங்க. சேஞ்சிங் ஃப்ரம் ட்ரேடிங் கம்பெனி இன் டு தி டெரிட்டோரியல் பவர். வெறும் ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனியாக மட்டும் இல்லாமல் டெரிட்டோரியல் பவரில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தக்கூடிய ஒரு பார்ட்டியை என்ன செய்கிறாங்க அப்படின்னா எமர்ஜ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வந்த 1764 பேட்டில் ஆஃப் பக்சார் இருக்கு இல்லையா, அதுலேயும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு பெங்கால் பகுதி முழுக்க இவங்க கைக்கு வந்துடும். ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரேடிங் கம்பெனி இவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை போடுவாங்க. தென் ஹிஸ்ட்ரி அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, இது ஒரு டைம்லைன். நம்ம வந்து வருஷங்களை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டான்னு சொல்லுவேன். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது, சரியா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது புக்கில் இருக்கக்கூடிய அதே லைன்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து போதும், நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ஸே அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மறுபடியும் நினைவுபடுத்தினாலே எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த 3 வார்லேயும் முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்நாடிக் வார் மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும், பிரிட்டிஷ் சுப்ரிமசி இன் ட்ரேட், சரியா? கர்நாடிக் வார் வந்து பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் நடக்கும். இதில் நானா நீயா அப்படிங்கிற போட்டி தான். அதில் ஃப்ரெஞ்சு அவங்க வந்து இனி இல்லை நான் தான் அப்படிங்கிறது தெரியவும் பிரிட்டிஷ் சுப்ரிமசி அப்படிங்கிறது ட்ரேடில் வந்துடும், சரியா? இது கர்நாடிக் வார். இதுதான் முதல்ல முடிவுக்கு வந்தது, சரியா? ரெண்டாவது, இந்த கர்நாடிக் வார் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலே நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, இதுதான் என்ன, ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், சரியா? நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இல்லையா, அதனால தான் நான் தனியாக ஸ்லைடில் தெளிவாக போட்டிருக்கேன். கர்நாடிக் வார்ஸ் வந்து பிரிட்டிஷ் சுப்ரிமசி இன் ட்ரேடு. பேட்டில் ஆஃப் பிளாசி தான் பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியாவில் உருவாகிறதுக்கு அடித்தளம், சரியா? ஸோ இந்த ஃபேக்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர். பேட்டில் ஆஃப் பக்சார் பிரிட்டிஷ் மாஸ்டர்ஸ் ஆஃப் பெங்கால் முழுக்க அவங்களோட கைக்கு வந்துடும். ஸோ இனிமேல் இந்த இடத்துல பிரிட்டிஷ் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாராக இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் வந்து அமைஞ்சிடும். ஓகே, இதுதான் கர்நாடிக் வார்ஸ். 3 வார் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வாரில் பார்க்கலாம். தேங்க்யூ.